வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம வீட்லேயே பன்னீர் எப்படி செய்யலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீட்லேயே செய்யும்போது நமக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அது டேஸ்ட்டும் நமக்கு நல்லா இருக்குங்க. இப்போ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆவின் பால் தான். நீங்கள் மாட்டுப்பால் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பால் காய வைக்கணும். காய வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மெதுவாக காய வைக்கலாம். பால் நமக்கு நல்லா காஞ்சிட்டு வருதுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே கொஞ்சம் ஆடை கட்டி இருக்குது. இது நான் கொஞ்சம் காஞ்ச உடனே நம்ம 2 ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் இதில் சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒன்றா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் பார்த்திங்கன்னா இதுக்கு வினிகர் கூட சேர்த்துப்பாங்க. அது வேண்டாம், நம்ம லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. பால் நல்லா காஞ்சிருச்சுங்க. பால் கொதித்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பால் பார்த்திங்கன்னா ஒன்று மாட்டுப்பால் எடுத்துக்கோங்க, அப்படி பேக்கெட் பால் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஆவின் பால் எடுத்துக்கோங்க. பேக்கெட் பால்லே ஆவின் பால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ பால் திரிஞ்சிருச்சு பாருங்கள். இது ஃபுல்லாக திரிஞ்சு வரட்டும். நம்ம ஒரு 5 நிமிஷம் இப்படியே விட்டுறலாம். உங்களுக்கு 2 ஸ்பூன் ஆட் பண்ணி திரியலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்படியே நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு 5 மினிட்ஸ் ஆச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பால் பார்த்திங்கன்னா நல்லா தெரிஞ்சிருச்சு. உங்களுக்கு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி திரியலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக தெரிஞ்சிடும். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். தண்ணி வடிகிறதுக்காக அடியில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இதில் காட்டன் துணி ஒன்று வச்சுக்கலாம். இப்போ பன்னீரை மட்டும் இதில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இப்போ எல்லா பன்னீரும் போட்டாச்சுங்க. பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லா சூடாக தான் இருக்கும். மெதுவாக கொஞ்சமாக அப்படியே இதை புழிஞ்சு எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் ஃபில்டர் ஆகட்டும். இதை நம்ம புழிஞ்சாச்சுங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா பச்சை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த லெமனோட ஃப்ளேவர் இதில் அப்படியே இருக்கும், அதுக்காக தான். இப்போ கோல்டு வாட்டர் எடுத்துருக்கேன். இதில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்குள்ளே கூட விரித்து விட்டு நம்ம தண்ணி ஊற்றி கழுவிக்கலாம் நல்லா. இப்போ நல்லா புழிஞ்சிக்கலாம் நம்ம. இப்போ பார்த்திங்கன்னா சூடு அவ்வளோ இருக்காது, நம்ம பச்சை தண்ணியில் டிப் பண்ணி எடுத்தனால. இது 2-3 வாட்டி கழுவுறது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அந்த லெமன் ஃப்ளேவர் போகிறதுக்காக தான். சில பேர் பார்த்திங்கன்னா வினிகர் கூட சேர்த்துப்பாங்க. இப்போ நம்ம நல்லா புழிஞ்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 1/2 மணி நேரம் இது வெயிட் வச்சு வைப்போங்க. தண்ணி ஃபுல்லாக ஃபில்டர் ஆகும். இந்த தண்ணி அப்சர்வ் ஆகிறதுக்கு அடியில் ஒரு டவல் போட்டுக்கோங்க. வெயிட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் சப்பாத்தி கல் மேலே வச்சு அதுக்கு மேலே இந்த கல்லை வைக்கிறேன். இல்லை உங்களுக்கு வேண்டான்னா இந்த சப்பாத்தி கல் வச்சு இதுக்கு மேலே நீங்கள் நிறைய தண்ணி ஊற்றி ஒரு பாத்திரத்தை கூட வச்சிடலாம். இப்போ இதை நம்ம ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம பால் காய வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தண்ணி தான். இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை சாம்பார் வச்சிங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மோர் குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃபேஸ் வாஷ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. ஃபேஸ் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. வச்சு 1/2 அன் ஹவர் ஆச்சு. பன்னீர் ரெடி ஆகிடுச்சுங்க. இது நம்ம வேணுங்கிற ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது
பண்ணும்போதே நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்படி அமுத்தி பார்க்கும்போது தெரியும். இனி நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி ஃபில்டர் ஆகிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவர், ஒரு 20 மினிட்ஸில் எடுத்தால் கூட போதுங்க. ரொம்ப நேரம் ட்ரையாக வைக்கக்கூடாது. அப்படி வைக்கும்போது தான் பன்னீர் வந்து நமக்கு ரொம்ப சாஃப்டாக கிடைக்காது, ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி இருக்கும். நான் வந்து 30 மினிட்ஸ் சொன்னேன் இல்லையா, நீங்கள் ஒரு 20 மினிட்ஸில் எடுத்தால் கூட ஓகே. நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் அப்படியே இருக்கும். அப்போ தான் கட் பண்ணி வச்சுங்க. சைடில் ஒரு மாதிரி இருந்ததெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கிரேவி செய்யும்போது வீட்டில் ஃப்ரெஷ்ஷாகவே பன்னீர் செஞ்சுக்கலாம். இது செய்யறதுக்கு நமக்கு பெருசாக டைம் ஆகிறதில்ல, ஒரு 1 ஹவர் தாங்க ஆகும். அவ்வளோ கூட ஆகாது, அதுக்குள்ளேயே முடிஞ்சிடும். நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆவின் பால் தான். நீங்கள் வந்து மாட்டுப்பால் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எந்த பிராண்ட் பால் பிடிக்குமோ அதை எடுத்துக்கோங்க. ஆவின் பால் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது.